ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்கைப்பூ பொரியல் சுவையாக எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்குதுங்க. முருங்கைப்பூ, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய்ங்க, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி முருங்கைப்பூ பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வானொலி வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ நான் கடுகு சேர்த்திக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சம் வதங்கட்டுக்குது பாருங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதி பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. நான் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. அது ஒரு செகண்ட் வதங்கட்டுங்க. சிறிது மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்தி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற முருங்கைப்பூவை அதில் சேர்த்திக்கலாங்க. முருங்கைப்பூ சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருக்காங்க. முருங்கைப்பூ போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினது நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. முதல்ல உப்பு சேர்த்துனா நம்மளுக்கு முருங்கைப்பூ நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க. உப்பு அதிகமாக போயிடும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினாடி சேர்த்தா நம்மளுக்கு அப்படி கம்மியாயிருங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. இதில் லைட்டாக இப்போ நம்ம தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாங்க. தண்ணி தொளிச்சு விட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து இதுக்கு நம்ம நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிறோங்க காரத்துக்கு. அது இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்தி கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னொரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. பாருங்க, இப்போ தண்ணி எல்லாம் இஞ்சிடுச்சுங்க நல்லா. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு முருங்கைப்பூ பொரியல் ரெடிங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாங்க. கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூடான சுவையான நல்ல மணமாக முருங்கைப்பூ பொரியல் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. லேடிஸ்க்கு பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.